ம் எல்கேஜி பொண்ணு அந்த சாங்ஸ் போட்டதுலேருந்து லைவ் போடுன்னு பார்த்தா போடவே இல்லை. எல்கேஜி பொண்ணு உண்மைக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். நேரத்தெல்லாம் ரொம்ப ஒரு சங்கடமாகவே இருந்தது. முடியலை. அதிகம் ஒரு ஞாபகம் அப்பாவோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. முடியலை. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தா தென்காசியிலேருந்து வர கேஎஸ்ஆர் பஸ்ஸும் இன்னொரு பஸ்ஸும் ரெண்டும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருச்சுன்னு நானே நேற்று காலையிலேருந்தே அப்பாவை நினச்சிட்டு ஒரு ஃபீலிங் நமக்கு அழுகையாக வந்தது. ஈவினிங் என்னென்னா இப்படி பஸ்ஸு நம்ம தென்காசி பஸ்ஸு வந்துட்டு ரெண்டும் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வேறு. அது வேறு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான் கேரளாவிலேருந்து வந்தேன்னா தென்காசியில் மெனக்கெட்டு கேஎஸ்ஆர் பஸ்ஸுக்குன்னே வெயிட் பண்ணி தான் இந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸில் தான் ஊருக்கு போவேன். ஏன்னா அந்த பஸ் தான் எங்கள் ஊரில் நிற்கும். கேஎஸ்ஆர் பஸ்ஸுக்கு ஆக்சிடெண்ட்டுக்குமே என்னால் உண்மைக்குமே ரொம்ப சங்கடமாகிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறது. இப்போ கேரளாவிலேருந்து வரும்போதும் அந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸுக்கு வேண்டிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் வருது. அது அப்படிங்கிற ரொம்ப சங்கடமாயிடுச்சுங்க. அதனால லைவ் போட பின்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் சரி போட்டுருவோம் லைட்டாக